இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் வந்து எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இதன் மூலமா உங்களுடைய அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து எப்படி நீங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்டோட டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து எங்கெல்லாம் வந்து அஃபிலியேட் லிங்க் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது மூலமா உங்களுடைய வெப்சைட்டோட டாபிக் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த வீடியோல முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் லிங்க் வந்து எப்படி ப்ரோமோட் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. இதுல வந்து ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகட்டும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ முதல் வந்து ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய PLRs ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த PLR அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் போயிட்டு PLR அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம வந்து சேனலில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய இபுக்ஸு, PDF ஃபைலு, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், இது எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இதில் உள்ள எல்லா ஆர்டிக்கலும் சரி, PDFும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் யூஸுக்காகவும் அண்ட் கமர்ஷியலாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் வச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் இதில் நிறைய PDF ஃபைல் அண்ட் இபுக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டிக்கல் இல்லை PDF ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேல்ஸும் வந்து பண்ண முடியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் கண்டென்ட்டாகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் இந்த PLR டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதில் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ பிளாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பிளாக்கர் சம்மந்தமான இபுக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய அந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து PDF ஃபைலை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பிளாக்கர் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இங்கே வந்து பாருங்கள், PLR ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியூஸ் லெட்டர், தென் புக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகரியில் எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த PLR ஆர்டிகல்ஸ், புக்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். தென் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இதில் வந்து கேட்டகரிஸ் வைஸாகவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிச்சய வைஸாகவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து SEO சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, இல்லை SEO சம்மந்தப்பட்ட ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த SEO அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இபுக்ஸாக இருக்கலாம், இல்லை PDF ஃபைலாக இருக்கலாம். ஸோ எதுவும் வேணா இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இது SEO மட்டும் கிடையாதுங்க. இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் இருக்குது, தென் வேர்ட்பிரஸ் இருக்குது, ரைட்டிங் இருக்குது, யோகா இருக்குது, யூடியூப் சம்மந்தமாக இருக்குது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது, இன்டர்நெட் மார்க்கெட்டிங் இருக்குது, ஹெல்த் சம்மந்தமாக இருக்குது, ஃபைனான்ஸ் சம்மந்தமாக இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்குது, என்டர்பிரனர் சம்மந்தமாக இருக்குது, ஸோ டேட்டிங் சம்மந்தமாக இருக்குது, காப்பி ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ், இபுக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்லையோ அல்லது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் PLR. புரியுதுங்களா? ஸோ இதில் போயிட்டு நான் வந்து இப்போ பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அகெயின் வந்து இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இதில் சம்மந்தப்பட்ட இபுக்ஸு, தென் PDF ஃபைல் எல்லாமே இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ PLR இபுக் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு மேக் மணி ஆன்லைன் வித் எ ஃப்ரீ பிளாக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இபுக் வந்து இந்த இபுக் வந்து நான் வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறேன். இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1.03 MB, மொத்தம் வந்து 6 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இபுக்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ண அவசியமும் கிடையாது, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீங்கள் வந்து பே பண்ண அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ கீழே வந்து பாருங்கள், எனக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஜிப் ஃபைலில் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஜிப் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபோல்டரில் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஹவு டு மேக் மணி ஆன்லைன் வித் எ ஃப்ரீ பிளாக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லி இந்த PDF ஃபைல் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து என்னுடைய ப்ரௌசரில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணது போது பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 6 பேஜஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலே வந்து பாருங்கள், மொத்தம் 6 பேஜஸ்.
ஸோ இது சம்மந்தப்பட்ட அதாவது இந்த டைட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஈஸியாகவே வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பிளாக்கர் சம்பந்தமான ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து இதில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சைட்டில் நான் வந்து அஃபிலியேட் ஏற்கனவே நான் வந்து சைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அஃபிலியேட் இந்த ஹோஸ்டிங் சைட்டில் இருக்கக்கூடிய அஃபிலியேட் லிங்க் எடுத்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து நான் வந்து இன்க்ளூட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிலியேட் லிங்க் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கை கூட நீங்கள் வந்து இதெல்லாம் பேஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதன் மூலியமாக உங்களுடைய வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைல் மூலியமாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? பட் ஆனால் நம்ம வந்து இதில் வந்து நம்ம அப்டேட் லிங்க் தான் இதில் வந்து நம்ம வந்து இப்போ எடிட் பண்ணி நம்ம காப்பி பேஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிடிஎஃப் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க. பிடிஎஃப் எஸ்கேப் ESCAPE அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. வந்து ஒரு வெப்சைட் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீ ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பிடிஎஃப் டு பிடிஎஃப் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து இந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மொத்தம் வந்து 6 பேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 6 பேஜ் இருக்குது. ஸோ இந்த 6 பேஜ் இருக்குன்னா எல்லா பேஜ்லையுமே இந்த அப்டேட் லிங்க் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு வந்து 6 பேஜ் இருக்குன்னா 2 பேஜுக்கு ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த அப்டேட் லிங்க் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மேபி நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேஜாக இருக்கலாம், 10 பேஜாக இருக்கலாம், இல்லை 100 பேஜாக கூட இருக்கலாம். புரியுங்களா? இப்போ 100 பேஜெலாம் இருக்குது அப்படின்னா 10 பேஜுக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் லிங்க் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, நான் வந்து முதல் பேஜில் வந்து இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து எந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நான் வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது டொமைன் சம்மந்தமாக நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சீப்பஸ்ட் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் போல இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. நார்மலாக இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை விட இது வந்து பல மடங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 27 வைக்கிறேன். ஸோ இன்னும் கூட நான் வந்து இதை இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ 30 வைக்கிறேன். ஸோ இதை இன்னும் கூட நான் வந்து பெருசாக பண்ணிக்கிறேன். ஸோ 35, ஓகே. ஸோ 35 வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுடைய அப்டேட் லிங்க் வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோஸ்டிங் சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஹோஸ்டிங் சைட்டில் இருந்து ஹோஸ்டிங் சம்மந்தப்பட்ட அப்டேட் லிங்க் வந்து இதில் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சம்மந்தமான ஒரு பிடிஎஃப் ஃபைல், இல்லை ஏதோ ஒரு SEO சம்மந்தமான ஒரு பிடிஎஃப் ஃபைல், இல்லை இன்டர்நெட் மார்க்கெட்டிங், இல்லை வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதோ ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலில் நீங்கள் வந்து அப்டேட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் லிங்க் வந்து நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து பிளாக்கர் சம்மந்தமான பிடிஎஃப் ஃபைலில் போயிட்டு அமேசானில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிளாத்திங்கோட அப்டேட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிடிஎஃப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கரெக்டான அப்டேட் லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக்கர் சம்மந்தமான ஒரு பிடிஎஃப் ஃபைல், அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் தான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கருக்கு உங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு கேட்டகரி தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹோஸ்டிங் சைட்டில் இருக்கக்கூடிய இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பை பண்ணக்கூடிய லிங்க் அப்டேட் லிங்க் வந்து இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் டாப் லெஃப்ட் கார்னர் வாங்க, இதில் வந்து லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மவுஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து லிங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து என்னுடைய அப்டேட் லிங்க் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ அகைன் வந்து டாப் லெஃப்ட் கார்னர் வாங்க, டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்டேட் லிங்க் வந்து நான் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிட்டேன். தென் அடுத்து வந்து பாருங்கள், நான் வந்து செகண்ட் பேஜை விட்டுறேன். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்ட் பேஜுக்கு நான் வரேன். ஸோ தேர்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து இதெல்லாம் டைப் பண்ண வந்து போகிறேன். புரியுதுங்களா? ஸோ பெஸ்ட் சீப்பஸ்ட்
domain and hosting. ஸோ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டேன். தென் அகைன் வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, புரியுதுங்களா? ஸோ லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 4வது பேஜ் விட்டு அடுத்து வந்து 5வது பேஜ் வந்துடுறேன். ஸோ 5வது பேஜ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து டாப் லெஃப்ட் கார்னர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிடுங்க. பெஸ்ட் cheapest domain and hosting அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் டாப் லெஃப்ட் கார்னரில் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லிங்க்கை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. தென் ஓகே வந்து கொடுத்துருங்க, புரியுதுங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசி பேஜ். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜில் நான் வந்து என்னோட அப்டேட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம், புரியுங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ லெஃப்ட் சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சேவ் அண்ட் டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு கிரீன் கலர் பட்டன் அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும், புரியுதுங்களா? ஸோ டவுன்லோட் ஆன இந்த ஃபைலை வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம மோடிஃபை பண்ண இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரௌசரில் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பாருங்கள் நம்ம வந்து முதல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? ஸோ மற்ற டெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது வந்து நார்மலாக தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் மேலே மவுஸ் கொண்டு வரும்போது பாருங்கள் இங்கே வந்து இதை வந்து கிளிக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து எனபிளாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சைட்டோட அப்டேட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் சைட் வந்து இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ என்னோட அப்டேட் லிங்க் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேஜ், இதில் வந்து 3 பேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெக்ஸ்டோட ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் போர்டு லெட்டர்லாவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி போர்டு லெட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 1 3 தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆச்சு, 5வது பேஜில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் லிங்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிளாக்கர் சம்பந்தமான கேட்டகரியில் போகிறதுனால நான் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து வேற SEO சம்மந்தமாக போடுறீங்க, இல்லை குக்கிங் சம்மந்தமாக போடுறீங்க, இல்லை ஏதாவது மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு PDF ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து அப்டேட் லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அப்டேட் லிங்க் வந்து நீங்கள் வந்து கொடுத்துங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து PDF ஃபைலில் வந்து அப்டேட் லிங்க் வந்து கொடுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இந்த PDF ஃபைலில் வந்து எப்படி நீங்கள் வந்து யூசர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PDF ஃபைலில் நீங்கள் தாராளமாக வந்து கூகுள் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ கூகுள் டிரைவில் வந்து எப்படி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னா ஸோ drive.google.com அப்படி சொல்லிட்டு நீங்கள் போங்க. ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லைங்க. ஏற்கனவே நம்மளுடைய பிளாக்கர் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் போனீங்கனாலே தெரியும். அதில் ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த drive.google.com, புரியுதுங்களா? ஸோ கூகுள் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை இதில் போயிட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைல் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மோடிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த PDF ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மோடிஃபை பண்ண இந்த PDF ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் வந்து பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் வந்து ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து பாருங்கள் இந்த ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலரில் டிக் மார்க் வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து அதாவது இந்த கூகுள் டிரைவ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மை டிரைவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த PDF ஃபைல் வந்து அப்லோட் பண்ண ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் மொதல் ஃபைல் வந்து பாருங்கள் இப்போ நம்ம மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ண அந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டுது. ஸோ இந்த ஃபைலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு நியூவாக ஒரு சின்னதாக விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது ப்ரைவேட்டாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும், எல்லா பப்ளிக் லிங்காகவும் நீங்கள் வந்து இதை கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேஞ்ச் டு எனிவன் வித் தி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து காப்பி ஆயிரும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு நியூ டேப்பில் போயிட்டு நீங்கள் இந்த காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு வந்து கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து வேற ஒரு லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் போல் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க அகைன் வந்து இப்போ நம்ம கூகுள் டிரைவில் வந்து இந்த ஃபைலை வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய அந்த லிங்க் வந்து மேலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஸோ அப்படிங்களா, மொத்தம் வந்து 6 பேஜ் இப்போ நம்ம மோடிஃபை பண்ண அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த லிங்க் எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டில் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லிங்க் வந்து எடுத்துட்டீங்க. ஸோ இந்த கூகுள் டிரைவ்ல வந்து இந்த லிங்க் வந்து எடுத்துட்டீங்க. இதை நீங்கள் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருப்பீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நிறையா இப்போ பிளாக்கர் சம்மந்தமான டுட்டோரியல் போடக்கூடிய நிறையா பேஜஸ் வந்து இருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த பேஜஸில் நீங்கள் போய் ஷேர் பண்ணலாம், புரியுதுங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த பேஜஸில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பேஜோட அட்மிட்டை நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும். அப்படி இல்லைனா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் SEO அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். ஸோ பிளாக்கர் SEO அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த பிளாகர் சம்மந்தமான பேஜஸ் யாராவது வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க பிளாக்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தென் அதுக்கீழே வந்து பாருங்க பிளாக்கர் SEO இருக்குது, SEO பிளாக்கர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ண அந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து இன்னும் என்னென்ன குரூப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் அவுட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக்கர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ SEO கெஸ்ட் போஸ்டிங், ஸோ இந்த வந்து நம்ம பாருங்கள் மொத்தம் வந்து 8900 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன், இந்த குரூப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸோட ஐடி எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கீழே வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. தென் அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களோட ஐடி லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அதோட லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த யூஸரோட ப்ரைவேட் மெசேஜில் போய் நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இந்த யூஸரை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸரோட ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிரும், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து மெசேஜ் அப்படி சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூஸருக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட்டு பிளாக்கர் கைடு இல்லைனா பெஸ்ட் பிளாக்கர் இபுக், ஸோ என்ன வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த கூகுள் டிரைவோட லிங்க் வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த மெசேஜ் வந்து இங்கே சென்ட் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணியாச்சு, புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை இந்த யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த இபுக் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இபுக்கில் என்னுடைய அஃபிலியேட் லிங்க் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அந்த அஃபிலியேட் லிங்க் கிளிக் பண்ணி அந்த டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரிக்கு சம்மந்தமான பீப்புள்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய லிங்க் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதன் மூலிமா உங்களுடைய அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, பின்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சோசியல் மீடியாலாம் இருக்குது, ரெடிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன சோசியல் மீடியாலாம் இருக்குதோ ஸோ அந்த சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் வந்து பண்ண முடியும். ஸோ அஃபிலியேட் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணக்கூடிய இந்த மெத்தடில் இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அந்த மெத்தட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.